ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல அரித்தமெட்டிக் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூவா ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸ் தென் ஈக்குவல். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ரெண்டு ஆப்ரண்டோட லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் வேல்யூவை செக் பண்றதுக்கு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 10 20 விட பெருசா அப்படின்னு செக் பண்றேன். ஏ கிரேட்டர் தென் பின்னு கொடுக்குறேன். எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஏன்னா 10 20 விட பெருசு கிடையாது. ஸோ அதனால எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வருது. 10 20 விட சின்னதா அப்படின்னு செக் பண்றேன். ஏ லெஸ் தென் பின்னு கொடுக்குறேன். எனக்கு ட்ரூ அப்படின்னு வருது. ஏன்னா 10 20 விட சின்னது. இந்த மாதிரி ரெண்டு ஆப்பரண்டோட ரிலேஷனலை ஹை வேல்யூ லோ வேல்யூவை நம்ம செக் பண்றதுக்கு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஈக்குவல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏ அண்ட் ஏ இதோட கிரேட்டர் தன் வேல்யூ செக் பண்றேன். ஸோ எனக்கு ஃபால்ஸ் தான் வருது. ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிரேட்டர் தன் வேல்யூல 10 இருக்குன்னா 10 எடுக்காது, 9 வரைக்கும் தான் எடுக்கும். அப்போ 10 9 அந்த ரேஷியோல நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். நீங்க ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கும்போது அந்த 10 வரைக்கும் எடுக்கும்போது அப்ப 10 10 அப்போ நமக்கு ஈக்குவலா இருக்கு வேல்யூ, அப்போ நமக்கு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இதே சினாரியோ தான் நம்ம லெஸ் தென் ஈக்குவலுக்கும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வேல்யூவோட ஈக்குவாலிட்டி செக் பண்றதுக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். 10 அண்ட் 20 இதை நான் செக் பண்றேன். ஈக்குவல் ஈக்குவல் 20ன்னு கொடுக்குறேன். இது எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஏன் ஃபால்ஸ்னா 10 அண்ட் 20 ஈக்குவல் கிடையாது, அதனால ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் 10 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா 10 10 அப்படிங்கிறது ஈக்குவல் வேல்யூ, அதனால ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. ஃபார் சப்போஸ் நான் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தா எனக்கு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் டைப், இது நம்பர் டைப். இந்த மாதிரி சினாரியோல தான் நம்ம இந்த ட்ரிபிள் ஈக்குவல்ட்டான ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவலை நம்ம யூஸ் பண்றோம். அதனால நம்ம ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணா வித் டேட்டா டைப்போட செக் பண்ணி நமக்கு அதுக்கு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இந்த நாட் ஈக்குவல் டு நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடைச்ச வேல்யூவை பூலியன்ல இருந்து ஆப்போசிட் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாட் ஈக்குவல் டு நான் யூஸ் பண்ணா எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். இதோட ட்ரூவோட ஆப்போசிட் பூலியன் வேல்யூ ஃபால்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் இங்கே ஹை வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இது ஃபால்ஸ், பூலியனோட ஆப்போசிட் வேல்யூ ட்ரூ அப்படிங்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி செக் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா அதோட ஆப்போசிட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஆர் அண்ட் நாட். இந்த ஆர் அப்படிங்கிறது ஒரு ஆப்பரண்ட் ட்ரூவா இருந்தாலும் நமக்கு அவுட்புட்ல ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்பரண்ட்டும் நமக்கு ட்ரூ ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது ட்ரூவா இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ ஆகும் அப்படிங்கிற ஆப்போசிட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஆர்கேட் பத்தி பார்க்கலாம். ஆர்கேட்ல இந்த ட்ரூத் டேபிள ஞாபகம் வச்சுக்கணும். ஃபால்ஸ் ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ், ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ எல்லாமே நமக்கு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். 10 கிரேட்டர் தென் 5 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. 10 லெஸ் தென் 5 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. இது ட்ரூ, இது ஃபால்ஸ். இதை நான் ஒரே கண்டிஷனா கொடுத்தா எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ்னா நமக்கு ட்ரூ, அதனால நமக்கு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. நான் ஈக்குவாலிட்டி இங்கே செக் பண்ணனா
எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ. ட்ரூ ட்ரூனா ட்ரூ. 10 20 கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. 3 கிரேட்டர் than 5 கொடுக்குறேன். எனக்கு இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். எனக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ், எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் ஆர் கேட்டுக்கான ஆபரேஷன். நெக்ஸ்ட் ஆண்ட் கேட் பத்தி பார்க்கலாம். ஆண்ட் கேட்ல நீங்க இந்த ட்ரூத் டேபிள ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரூ ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ. ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். இது எல்லாமே நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூ. எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. ஆர் கேட்ல நமக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆயிடுச்சு. 5 less than 10, 10 greater than equal 10. ட்ரூ ட்ரூங்கும் போது எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். இந்த மாதிரி இருந்தா நமக்கு ஆண்ட் கேட்ல ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் நாட் கேட் பத்தி பார்க்கலாம். நாட் கேட்டோட ட்ரூத் டேபிள் ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. நான் 10ம் 30யும் ஈக்குவலான்னு செக் பண்றேன். எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. இதை நாட் கேட்ல யூஸ் பண்ணனா எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸோட பூலியன் ஆப்போசிட் வேல்யூவான ட்ரூவை எனக்கு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் நாட் கேட்டோட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் டாபிக்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.